அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 9th தமிழிலிருந்து ஃபுல் ரிவிஷனாக தினமும் 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்து வரோம். இன்று பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். மணிமேகலையில் அமைந்துள்ள காதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மணிமேகலையில் அமைந்துள்ள காதைகளின் எண்ணிக்கை முக்கியமான கேள்வி. 30 என்பது சரியான ஒன்று. வேலம் என்பதன் பொருள் என்ன? இப்போ வேலம்னா நம்ம பார்த்தீங்கன்னா யானைன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய சரியான பொருள் வேலம் என்பது ஆண் யானையை குறிக்கும். அப்போ பெண் யானைக்கு என்ன? பிடி அப்படிங்கிறது தான் பெண் யானையை குறிக்கும். ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது எந்த காவியம்? ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது ராவண காவியமாகும். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? புரட்சி காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. நசை என்பதன் பொருள் என்ன? நசை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நசை என்பதன் பொருள் விருப்பம் என்பதாகும். குறுந்தொகையில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறுந்தொகையில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை 401 என்பது சரியான ஒன்று. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். வண்ணதாசன் என்ற புனை பெயரில் எழுதுபவர் யார்? வண்ணதாசன் என்ற புனை பெயரில் எழுதுபவர் கல்யாண்ஜி என்பது சரியான ஒன்று. ஒரு பாடலில் அடியின் முதலெழுத்து ஒன்றி வருவது என்ன? அதில் முதலெழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? மோனை என்று அழைக்கப்படுகிறது. நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார் ஆவார். புலவர்கள் கண்டடைந்த வண்ணங்கள் மொத்தம் எத்தனை? புலவர்கள் கண்டடைந்த வண்ணங்கள் மொத்தம் 100 என்பது சரியான ஒன்று. திருப்பாவை எழுதியவர் யார்? திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள் என்பது சரியான விடை. பெருங்கதை இலக்கண குறிப்பு என்ன? இதை நம்ம என்ன பண்ணலாம்? பெருமை கூட்டல் கதையினே பிரிக்கலாம். இது பண்பு தொகையை குறிக்கும். தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? இந்த பதிப்பித்தவர்னாவே உவே சாமிநாதர் அவர்கள் ஞாபகம் வந்துடணும். நந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன? நந்து அப்படின்னா இது முக்கியமான கேள்வி. சங்கு என்பதை குறிக்கும். கடை காப்பாளர் என்பவர் எக்குழுவில் இடம்பெறுவர்? புக்கில் பார்த்தீங்கன்னா யாருன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கடை காப்பாளர் என்பவர் எக்குழுன்னு பார்த்தீங்கன்னா என்பேராயத்தில் இடம்பெறுபவர் தான் கடை காப்பாளர். சைபர் ஸ்பேஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? சைபர் ஸ்பேஸ் என்பதன் தமிழாக்கம் ஆப்ஷனில் இணையவழி என்பதாகும். இருமா என்பதின் எண்ணளவு என்ன? இருமா அப்படின்னா 10ல் 1 பங்கு தான் இருமா என்று அழைக்கப்படுகிறது. குவிமொட்டு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? குவிமொட்டு இது வினை தொகையை சாரும். குறுந்தொகையின் அடி வரையறை இதில் இந்த எல்லா 8 தொகை நூல்களில் அடிவரையறை பார்த்து வச்சுங்க. குறுந்தொகையோட அடிவரை அறை பார்த்திங்கன்னா 4 முதல் 4 அடி சிற்றலை 8 அடி பேரெல்லை கொண்டது. மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார். பின்வருவனவற்றுள் எவற்றில் வல்லினம் மிகாது? ஆப்ஷனில் உம்மை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, வினை தொகை இவை அனைத்திலுமே வல்லினம் மிகாது. கிரேக்கத்தில் இன்பச் சுவையுடைய பாடல்களின் பெயர் என்ன? இன்ப சுவையுடைய பாடல்கள் இலிகியா என்று அழைக்கப்பட்டது. மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார்? மே தினமே வருக இந்த நூலை எழுதியவர் கவிஞர் தமிழொலி அவர்கள். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவர் யார்?
மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவர் பாண்டிய நெடுஞ்செழியன். பெருங்கடுக்கோ என்பவர் எந்த மரபை சார்ந்த அரசர் ஆவார்? பெருங்கடுக்கோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவர் சேரர் மரபை சார்ந்தவர். குடிதண்ணீர் இலக்கண குறிப்பு என்ன? குடிதண்ணீர் இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினை தொகையை சாரும். பெரியார் ஐ என்பதை எவ்வாறு சீரமைத்தார்? அவர் ஐயா பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுவார். ஐ என்பதை அவர் பார்த்தீங்கன்னா ஆ இ அப்படின்னு எழுத்த சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். தடவரை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? தடவரை இது பார்த்தீங்கன்னா உரிச்சொல் என்பது சரியான ஒன்று. வேரி என்பதன் பொருள் என்ன? வேரி வேரி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தேனை குறிக்கும். முத்திக்கனி இதனுடைய இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கனி ஆப்ஷனில் முத்திக்கனி என்பது உருவகத்தில் வரும். கண்டமில் ஆசான் என்று பாராட்டியவர் யார்? கண்டமில் ஆசான் என்று பாராட்டியவர் இளங்கோ வடிகள். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுவதற்கு காரணமானவர் யார்? ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். உயிரெழுத்தான ஔ என்பதனை பெரியார் எவ்வாறு சீரமைத்தார்? அவ்வ என்ன பண்ணாரு? ஆ யு அப்படிங்கிற மாதிரி சீரமைப்பு செய்தார். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? இது இஓ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் அடிக்கடி கேட்க கேள்வி. இந்திர விழாங்கிறது பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நடைபெறும். தன்மணல் இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷனில் தன்மணல் என்பது பண்பு தொகையை குறிக்கும். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ் விடு தூதில் பார்த்தீங்கன்னா 268 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. நாளத்தின் மானப்பெரிது இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு என்ன? நாளத்தின் மானப்பெரிது இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு என்னவா வரும்? பிறப்பு என்பது சரியான ஒன்று. இஸ்ரோவின் 9வது தலைவராக இருந்தவர் யார்? இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன் அவர்கள். தாய் தந்தை இலக்கண குறிப்பு என்ன? இதுல தாய் தந்தை தாயும் தந்தையும் இது மறைஞ்சு வந்திருக்கு. உம்மை தொகையாகும். தொடையின் வகைகள் எத்தனை? தொடையின் வகைகள் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். ரைசாட் 1 திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியவர் யார்? ரைசாட் 1 திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியவர் வளர்மதி அவர்கள். புலவர் கண்ட சுவைகள் அதாவது மெய்ப்பாடு எத்தனை? புலவர் கண்ட மெய்ப்பாடுகள் மொத்தம் 9 என்பது சரியான ஒன்று. காணி என்பதன் எண்ணளவு என்ன? இருமா பார்த்தோம். இதில் காணி என்பதன் எண்ணளவு 80ல் 1 பங்கு தான் காணி என்பதாகும். இஸ்ரோவின் தலைவர் பதவியை ஏற்ற முதல் தமிழர் யார்? முதல் தமிழர் சிவன் அவர்கள். விதையாமை இலக்கண குறிப்பு என்ன? விதையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயரை குறிக்கும். தாவா என்பதன் பொருள் என்ன? தாவா இது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கெடாதிருத்தல் என பொருள்படும். நேவி என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? நேவி இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நேவி என்பதன் தமிழ் சொல்லாக்கம் நாவாய் என்பதாகும். பிறர் உணர்த்தாமல் எதையுமே தாமா உணர்ந்து கொள்பவர் யார்? பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேதையர் என்பது சரியான ஒன்று. வல்லார் இலக்கண குறிப்பு என்ன? வல்லார் இது வினையாளனையும் பெயரை குறிக்கும். வெண்பாவின் ஓசை என்ன? இது நம்ம பார்த்துருக்கோம். வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா, அகவலோசை,
கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. இதற்கு வெண்பாவிற்கு செப்பலோசை என்பது சரி. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்த பாட ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் அவர்கள். பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்? பெரிய புராணம் இயற்றியவர் ஆப்ஷனில் சேக்கிலார் அவர்கள். ராவண காவியத்தில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராவண காவியத்தில் பார்த்தீங்கன்னா 3100 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தமிழில் தோன்றியவை எவை? சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தமிழில் தோன்றியவை நீதி நூல்கள் என்பது சரியான ஒன்று. சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப்படுபவள் யார்? சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள் அவர்கள். மறுப்பு என்பதன் பொருள் என்ன? மறுப்பு இது பார்த்தீங்கன்னா கொம்பு என பொருள்படும். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் யார்? முத்தொள்ளாயிரம் நூல் ஆசிரியர் பெயர் எவரும் இல்லை, அதாவது தெரியவில்லை என்பதுதான் சரியான விடை. சிறுவஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் உள்ளன? திரிகடிகம், சிறுவஞ்ச மூலம், இது மாதிரி அந்த மருந்து பொருள்களால் ஆன ஏலாதி, இதில் சிறுவஞ்ச மூலத்தில் 5 அறங்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. தரளம் என்பதன் பொருள் என்ன? தரளம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முத்து என பொருள்படும். மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மதுரை காஞ்சியில் 782 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. மாகால் என்பதன் பொருள் என்ன? மாகால் என்பது பெருங்காற்றை குறிக்கும். திருத்தொண்ட தொகை எழுதியவர் யார்? திருத்தொண்ட தொகை எழுதியவர் சுந்தரர் என்பது சரியான ஒன்று. தென்னாட்டு பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னாட்டு பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதிர்குரல் இலக்கண குறிப்பு என்ன? இது என்னாகும்? அதிர்குரல் வேற்றுமை தொகையை வினை தொகையை குறிக்கும். அதிர்குரல் அதிருங்குரல் அப்படின்னு முக்காலத்திற்கே வரும். வினைத்தொகை என்பது சரியான விடை. முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வழியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது என்ன? முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வழியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது ஆன்சர் சரிதான், துணிவு. திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பியவர்கள். 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? 2016 ஒரு சிறு இசை வண்ணதாசன் அவர்களால் இயற்றப்பட்டது. மறைமுகம் இலக்கண குறிப்பு என்ன? மறைமுகம் இது பார்த்தீங்கன்னா உவமை தொகையை சாரும். 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிலார் என்பது சரியான விடை. மணிமேகலை காட்டும் சமயம் என்ன? மணிமேகலை சார்ந்த சமயம் பௌத்தம் புத்தம் என்பது சரி. ராவண காவியத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராவண காண்டத்தில் பார்த்தீங்கன்னா 5, ராவண காவியத்தில் 5 காண்டங்கள் உள்ளன. அடிதோறும் இறுதிச்சீர் ஒன்றி வருவதன் பெயர் என்ன? முதல் எழுத்து மோனை, 2ஆம் எழுத்து எதுகை, இறுதிச்சீர் ஒன்றி வருவது இயைபு என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 9th தமிழ்லேருந்து 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.